இந்து முன்னணி நிர்வாகியை தாக்கியவர்களை 2 நாட்களுக்குள் கைது செய்ய மாநகர காவல்துறை ஆணையரை வலியுறுத்திய நிர்வாகிகள். கோவை போத்தனூர் பகுதி சாரதாமல் பகுதியில் உள்ள சங்கம் வீதியில் இந்து முன்னணியின் உக்கடம் நகர துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் மர்ம நபர்களால் நேற்று தாக்கப்பட்டார். இதனையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராமகிருஷ்ணன் தாக்கியவர்களை கைது செய்ய கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட இந்த முன்னணியினர் மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியன் தலைமையில் குவிந்தனர். இதனையடுத்து பத்திரிகையாளர்களிடம் கடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுகையில், உக்கடம் நகர துணைத் தலைவர் ராம் என்கிற ராமகிருஷ்ணன் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானல் பழனியில் முஸ்லிம் மக்கள் வசிக்கும் பகுதியில் வேட்பாளரை உள்ளே விடாமல் துரத்தியதும், அரவக்குறிச்சியில் தீர்மானம் போட்டு பாஜக வேட்பாளரை அனுமதிக்க மாட்டோம் என சில இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவித்துள்ளதும், உத்தரப்பிரதேச முதல்வர் வருகையின் போது கலவரத்தை ஏற்படுத்த நினைப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சீனா, பாகிஸ்தான், கிறிஸ்துவ நாடுகளின் சதியால் கலவரங்களை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச முதல்வர் வருகையின் பொழுது தேர்தல் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி வாங்கவில்லை என்றாலும் கலவரத்தை உளவுத்துறை தடுத்திருக்க வேண்டும் என்றார். தங்களிடம் உத்தரப்பிரதேச முதல்வர் வருகையின் போது நடந்த கலவரத்திற்கு வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை என தெரிவித்தார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் வெளிநாட்டு சதியால் கலவரம் நடக்க இருப்பதாகவும் கூறினார். உக்கடம் நகர துணைத் தலைவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் 2 நாட்களுக்குள் கைது செய்யப்பட வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் தெரிவிக்க பேரணியாக சென்றார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக கடைபிடித்து வரும் நிலையில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒன்று கூடுதல், முகக்கவசம் அணியாமல் இருந்தால் போன்ற பிரிவுகளில் இந்து முன்னணியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பினர். இரவு சுமார் 10:30 மணி அளவில் இந்து முன்னணியுடைய நகர துணைத் தலைவர் ராம் என்கின்ற நபர் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியிலே தாக்கப்பட்டு அவர் இப்போது ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் பலமுறை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்குது. உளவுத்துறை அவங்கள கண்காணிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். கொடைக்கானல் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொடைக்கானல் ஆரம்பித்தாங்க, திண்டுக்கல் ஆரம்பித்தாங்க, பழனியில் உள்ளே வரக்கூடாது ஓட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி பல்வேறு ஊரில் அரவக்குறிச்சியில் தீர்மானம் போட்டாங்க. இப்படி பல்வேறு ஊர்களில் இவங்க திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய முயற்சி நடந்தது. ஊபி மாநிலத்தினுடைய மாநில முதல்வர் அவர் ஓட்டு கேட்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் ஓட்டு கேட்பதற்காக இங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடந்து அந்த ஊர்வலத்தில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கான முயற்சி நடந்தது. அது ஆதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு ஓட்டு கேட்பதற்காக வாக்கு கேட்பதற்காக போன நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தகராறு யார் செய்தார்களோ அவரை பிடிக்கவில்லை. போலீஸ் அவங்களை கண்டு பயப்படுதா என்னன்னு தெரியல. தொடர்ந்து இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருந்தா அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். போலீஸ் கண்டிக்கணும். நேற்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக அதுக்கான நபர்களை கைது செய்ய வேண்டும். அதுக்கு யார் அடிப்படை காரணம் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அவங்கள கைது செய்யணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க கலவரத்தை எப்படியாவது உருவாக்கணும். நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் யார் வந்தாலும் இவங்க கலவரத்தை உருவாக்குறதுக்கான பயங்கரவாத சதிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுக்கு வெளிநாட்டு சதியும் இருக்குது. தமிழ்நாட்டை எப்படியாவது ஜாதி கலவரத்தை உருவாக்கணும்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய முயற்சி நடக்குது. உளவுத்துறை சரியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவத்தில் நாம் 2-3 நாள் டைம் கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு மாதிரியான போராட்டங்கள் நடப்பதற்கான நாளைக்கு இதுக்கான ஒரு கூட்டம் இருக்குது. மாநில டீம் பொறுப்பாளர்கள் சந்திக்கிறோம். அதுக்குள்ளே இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்குது. உளவுத்துறையினுடைய
சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அவன் தாக்குறாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கும்போது தாக்கியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பிளான் திட்டம் இல்லைன்னா அந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இது ஏதோ அசந்தரமாக திடீர்னு நடந்த சம்பவம் இல்லை. அதனால் நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து தான் இந்து மினிஸ்டரில் கேட்டுக்கிறோம். நீங்கள் தான் கேட்கணும்னா கேட்கணும். ஆமாம், வெளிநாட்டினுடைய பெரிய சதி இருக்குது. சைனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது. ஏன்னா டெல்லியில் விவசாய போராட்டங்கிற ரீதியில் சைனானுடைய ஆட்கள் அங்கே உள்ளே இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த காலிஸ்தான் தீவிரவாதி தூண்டி விட்டு ஒரு பெரிய கலவரம் நடந்தது. இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் களவு துருவார்கள், நக்சலைட்டு, இது மாதிரியான திருமாவளவன், இது மாதிரி நாட்கள்லாம் பெரிய முயற்சி நடத்துகிறாங்க. இதுக்கு வெளிநாட்டு சதி இருக்குது. இந்த தாக்குதல் சம்பவம் என்ன காரணம்? இல்லை, கலவரத்தை உருவாக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு ஐடி கார்டு இருந்திருக்க சைனாக்காரன் வந்து இங்கே வந்து ஐடி கார்டு வாங்கி பிடிச்சிருக்காங்களே, உங்கள் பத்திரிகையிலே வந்திருக்குது. இல்ல, அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஊபி முதல்வர் வரும்போது இங்க வந்து கலவரம் ஏற்படுத்த திட்டமிட்டாங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, புட்டேஜ் இருக்குது. அவங்க கும்பலா நின்று வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குது? போலீஸ் அதை உடனே தடுத்துருக்கணும். அதை விட்டு போட்டு ஊர்வலத்து மேல் வர்றவங்கள கேஸ் போடுறாங்களே. சரி, அப்படியே வச்சுக்கலாம். அனுமதி கேட்டிருக்காங்க. அப்படியே அனுமதி இல்லைனாலும் அது யார் பார்க்கணும்? போலீஸ் தானே பார்க்கணும். அதோட முஸ்லீம் பார்க்க வேண்டியது இல்லையா? இப்போ வந்து நேற்று நடந்த இஷ்யூல ஒரு 2-3 பேர் அவங்க சைடுல ஏதாவது தாக்கப்பட்டதா சொல்லி ஒரு தகவல் ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இல்லை, இப்போ உங்களுக்கு தகவல் வந்திருக்கோம், எங்கே தாக்கப்பட்டிருக்காங்க? இப்போ ஒரு இடத்துல இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே என்ன அவங்களுக்கு வேலை? அதனால் அது என்ன நடந்துன்னு பார்க்கணும். நாங்களே அதுக்கு விசாரிக்கிறோம். ஆனால் வேற எங்கேயும் சம்பவம் நடக்கல. அவங்க கூட்டத்துக்குள்ளே எதுக்கு அங்கே வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. அவங்க ஏதாவது தாக்க வந்து திருப்பி தாக்குனாங்களா என்ன தெரியல. எது முன்னுதாரணம் என்ன இருக்குது? முன்னுவிரோதம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன முன்னுவிரோதம்? எலெக்ஷன்ல வேலை செஞ்சிருக்காரு, தேர்தலில் வேலை செஞ்சிருக்காரு.